ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்வதற்காக லாரியின் மூலமாக பார்சல் சர்வீஸ் செயல்பட்டு வருவது நாம் அறிந்ததே. இதில் பதிவு செய்யப்பட்ட பொருட்கள் இரவில் ஏற்றப்பட்டு லாரிகள் மூலமாக நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அவ்வாறு கொண்டு செல்லப்படும் பொருட்கள் சேதமடையாமல் இருப்பதற்காக முறையாக பார்சல் செய்யப்பட்டு அனுப்பப்படுகிறது. எவ்வித குறைபாடும் இன்றி பொருளை கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் பத்திரமாக இந்த பொருட்களை ஏற்றும் பணியில் இந்த பணியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். நைட்டு இப்போ சாயந்தரம் 6-7 மணிக்கு வேலை ஆரம்பித்தோம்னா விடிய காலையில் ஒரு 6 மணி வரைக்கும் ஆயிரும். அது வேலையை முடிச்சுட்டு அந்த அன்றைக்கி இறக்க போவோம். இறக்க போய் நைட்டு ஒரு 10 மணி ஆயிரும் வரதுக்கு. அப்புறம் ரெஸ்ட்டு கிடைக்கும்போது தூங்கிக்கிடுவோம். இதை வச்சு தான் அந்த குடும்பம் அப்படியே ஓடிட்டுருக்கு. குடும்பம் பொழப்பு இதை வச்சு தான் ஓடுது. ஒரு 20 வருஷமாக வேலை பார்த்துட்ருக்கு. பொருட்களை குறிப்பிட்ட நபரிடம் கொண்டு சேர்த்தவுடன் அங்கிருந்து பல பொருட்களையும் ஏற்றி வருவதாக தெரிவிக்கின்றனர் ஓட்டுநர்கள். அதே போன்று பொருட்கள் தூரமான இடத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயம் இருந்தால் விரைவாக புறப்பட்டு செல்வதாகவும், அருகில் என்றால் தாமதமாகவும் புறப்பட்டு செல்வதாக தெரிவிக்கின்றனர். நைட்டு 10 மணிக்கு லோடு ஏற்றுவோம். நாங்கள் ஏற்றிட்டு 4 மணிக்கு முடிச்சிடுவோம். முடிச்சுட்டு ஒரு 5-5:30 கிளம்பிடுவோம் வண்டி எடுத்துகிட்டு. போயிட்டு நைட்டு கம்மிட்டாக முடியறதுக்கு சாயந்தரம் 6-7 மணி ஆயிருக்கு கம்மிட்டாக முடியறதுக்கு. அப்புறம் ரிட்டன் டெய்லி தான் எங்களுக்கு நம்மளோட வேலை இருந்து. மற்றபடி ரிட்டன்லாம் அங்கேருந்து ஏதாவது பொருள் இருந்தால் ரிட்டன் எட்டு வருவோம். நாங்கள் அது எட்டு வந்தால் நைட்டு 10-11 மணி ஆயிருங்க வரதுக்கு. அப்படிதான் போயிட்டு இருக்கோம் லைனில். பொருட்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டும் கொண்டு சேர்க்க வேண்டிய இடத்தின் தூரத்தை கருத்தில் கொண்டும் இந்த பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இரவு நேரத்திலும் தூங்காது பணிபுரியும் இந்த தொழிலாளர்களின் பணி பாராட்டுக்குரியதே. திருநெல்வேலியிலிருந்து பல்வேறு பொருட்கள் தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்படுவதற்காக பார்சல் சர்வீஸினுடைய மூலமாக கொண்டு செல்வதற்காக இந்த பணியாளர்கள் இரவு நேரம் முழுவதும் கண்விழித்து இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பணியினுடைய காரணமாக குறிப்பிட்ட பொருள் குறிப்பிட்ட நபருக்கு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைப்பதற்கான வழிவகை ஏற்படுகின்றது. ஒளிப்பதிவாளர் ஜாஃபருடன் ஆல்வின், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி.